ஹலோ ட்ரேடர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம லாஸ்ட் 2 months பிஎன்எல் ரிப்போர்ட் பார்க்க போகிறோங்க. ஒரு சில பேர்லாம் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ லைஃப் ஃபுல்லாக ரெகுலராக பிஎன்எல் ரிப்போர்ட் போடலைன்னா உன்னோட கோர்ஸ் ஃபீயை ரீஃபண்ட் பண்ணிடுவே அப்படிங்கிற மாதிரி சேலஞ்ச் பண்ணியிருந்த. அப்புறம் நீ இப்போ இந்த ஜான்வரி ஃபெப்ரவரி மந்த்லாம் போடலை அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ ஆமாங்க, நான் ரெகுலராக போடலைன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு தான் சொன்னேன். ஸோ மற்றவங்க எல்லாத்துக்கும் நான் போய் காசு கொடுத்துட்ருக்குன்னு அவசியம் இல்லை. என் ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டு நான் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரிப்போர்ட் அவங்கக்கிட்ட நான் காட்டாமல் இருந்தேன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நான் ஃபீ ரீஃபண்ட் பண்ணிடுவேன் தான் அந்த வீடியோவில் சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க நீங்கள் போய் பாருங்கள். ஸோ வீடியோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். என் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட நான் மறைச்சேன்னா கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ணிடுவேன். ஸோ அதுக்குன்னு வரவும் போகிறவங்கலாம் நான் காட்டணும்னு அவசியமே இல்லை. நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன் ஜான்வரி ஸ்டார்டிங்லேயே. ஸோ இனிமேல் எவ்ரி மந்த் போடுவேனான்னு தெரில, 2 to 3 months ஒன்ஸ்க்கு வேணால் காட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை நிறைய பேர் பார்க்கல. நம்ம ஏதோ பெரிய லெவலில் லாஸ் பண்ணிவிட்டு பிஎன்எல் ரிப்போர்ட்லாம் காட்டாமல் மறைக்கிற மாதிரி நம்மளை பற்றி எதுவுமே தெரியாமல் சம்மந்தமே இல்லாமல் உளறிட்டு இருக்கானுங்க. ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடணும்னு. நான் ஜானில் ப்ராஃபிட் தாங்க பண்ணியிருந்தேன். ஆனால் ஜானோட பிஎன்எல் ரிப்போர்ட்டையே நான் போடலை தான். ஸோ அப்போவே நான் சொல்லிட்டேன் ஜான்வரியிலேயே நான் இனிமேல் 3 months 4 months ஒன்ஸ்க்கு போடுறேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் சில பேர்லாம் அந்த வீடியோவை பார்க்காம சம்பந்தமே இல்லாமல் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ காட்டுறேன் என்னோட பிஎன்எல் ரிப்போர்ட்டை. இன்னும் ஒன்று தாங்க எனக்கு புரியலை. இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்களுக்குலாம் கொஞ்சமாவது அறிவுங்கிறது இருக்கான்னு தெரில. காமன் சென்ஸுங்கிறது சுத்தமாக 1% கூட இல்லை அப்படிங்கிறது ரொம்ப பச்சையாக தெரியுது. எங்க லாஸ் பண்ணதுனால நான் பிஎன்எல் ரிப்போர்ட்டை காட்டாமல் மறைக்கிறவனா இருந்தேன்னா அன்னைக்கு சென்செக்ஸில் ஆன பெரிய லாஸை நானே ஒரு டீட்டெயில் வீடியோவாக பண்ணியிருப்பேனா? இந்த அளவுக்கு ஒரு சின்ன ஒரு பேசிக்கான ஒரு அறிவு கூட இல்லாமல் இருக்காங்க நிறைய பேர். லாஸ் பண்ணதை மறைக்கணும்னா அந்த வீடியோலாம் நான் போட்டிருக்கவே மாட்டேங்க. ஸோ தைரியமாக ரொம்ப ஜெனுவினாக அவ்வளோ பெரிய லாஸ் பண்ணதையும் நான் காமிச்சிருக்கேன். ஸோ நான் எதுக்குங்க பிஎன்எல் ரிப்போர்ட்லாம் காட்டுறதுக்கு பயப்பட போகிறேன்? இதையாவது கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க, சரியா? இன்னும் நிறைய ஸ்கேமர்ஸ் ஃபேக் ஐடியில் கமெண்ட் பண்ணி கேட்குற ஒரே ஒரு கேள்வி இதாங்க. ஸோ அவங்களோட பிஎன்எல் ரிப்போர்ட்டை நீ எதுக்கு கேட்குற? ஸோ அந்த ரிப்போர்ட்டை பார்த்து நீ என்ன பண்ண போற? அவங்க பிஎன்எல் ரிப்போர்ட்லாம் எங்களுக்கு தேவையில்லை, அவங்க சூப்பராக சொல்லி தராங்க, அதுவே எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரிலாம் வளரிட்டு இருந்தானுங்க. அவங்க எல்லாருக்கிட்டையும் நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி இதுதாங்க. ஸோ ஒருத்தன் செம்ம குண்டா இருக்காங்க, அவனை பார்த்தாலே தெரியுது ஒரு 150 கிலோ ரேஞ்சுக்கு இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவன் ஒரு ஜிம் நடத்துறான், அவன் தான் ஓனரு, அவனே தான் அதில் ட்ரெயினராகவும் இருக்கான். ஸோ அந்த மாதிரி அவன் வச்சு நடத்திட்டு இருக்கும்போது நான் தாங்க ட்ரெயினர், நான் தான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன், வாங்க ஃபீஸ் இவ்வளோ அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் போய் ஜாயின் பண்ணுவீங்களா மாட்டீங்களா? நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனால் பண்ண மாட்டேன். கண்டிப்பாக நீங்கள் போய் ஜாயின் பண்ணவே மாட்டீங்க. யோசிப்பீங்கல்ல, இவனே இவ்வளோ குண்டா இருக்கான், பண்ணி தீவனம் திம்பான் போல, வாழ்க்கையிலே ஒர்க் அவுட்டே பண்ணியிருக்க மாட்டான், இவன்லாம் ட்ரெயினர்னு நம்ம எப்படி இவன் ஜிம்மில் போய் ஜாயின் பண்ணுறதுன்னு யோசிப்பீங்கல்ல. அதே மாதிரி தாங்க இதுவும். லைஃப்லேயே ட்ரேட் பண்ணாதவன்கிட்ட போய் ஜாயின் பண்ணாதீங்க அப்படின்னு மட்டும்தான் நான் எல்லா வீடியோஸ்லையும் சொல்லியிருக்கேன். அதனால லாஜிக்கே இல்லாமல் அவங்க பிஎன்எல் ரிப்போர்ட்டை பார்த்து என்ன பண்ண போகிற அப்படின்லாம் லூஸ் மாதிரி வளரிட்டு இருக்காதீங்க. நான் இந்த பிஎன்எல் ரிப்போர்ட் காட்ட சொல்கிறதே அவங்க ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும்லாம் இல்லைங்க. ஸோ அவங்க ரெகுலராக ட்ரேட் பண்ணுறாங்களான்னு தெரியணும், அதுக்காக தான் நான் கேட்க சொல்கிறேன். சரி, அதை விடுங்க. இப்போ நம்ம லாஸ்ட் 2 monthsக்கு பிஎன்எல் ரிப்போர்ட் பார்க்கலாம். இது ஜான்வரி மந்த்துக்கு ஃபஸ்ட்டு காட்டுறேங்க. Jan 1 to 31st செலக்ட் பண்ணியிருக்கேன். 1,74,000 எடுத்திருக்கோம். 1.25 லட்சம். ஓகேங்க, நாட் பேட். ஏன்னா அந்த மந்த் நம்ம ரொம்ப கம்மியாக தான் கேபிட்டல் யூஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கு இது ஓகே தான். நம்ம செப்டம்பரில் நடந்த சம்பவத்திலேருந்தே, அக்டோபரில் அந்த FinNifty சம்பவம் நடந்ததுலேருந்தே பாதி கேபிட்டல் தான் யூஸ் பண்ணுறோம். அதில் 2,05,000 ப்ராஃபிட் வந்திருக்கு. 30,000 சார்ஜஸ் வந்திருக்குங்க. யூஸ்வலி 20 to 25 தான் வரும். இந்த டைம் 30 பக்கம் ஆயிருக்கு. ஏன்னா ஃபியூச்சர்ஸ் ட்ரேட்லாம் நிறைய எடுத்திருந்தோம். ஃபியூச்சர்ஸில் கொஞ்சம் ப்ரோக்கரேஜ் அதிகம். யூஸ்வலி நம்மளுக்கு வரதை விட இது கொஞ்சம் அதிகம் தான். சரி, பரவாயில்ல. 1.74 lakhs வந்திருக்கு ஜான்வரியில். இப்போ ஃபெப்ரவரி மந்த் பார்க்கலாங்க. Feb 1 to Feb 29 செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ தாங்க பெரிய சம்பவம் நடந்திருக்கு. 4.87 lakhs லாஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நான் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆனதை பற்றி என்னோடய ஜேர்னியை நான் ஒரு 3 பார்ட்டாக வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப ஓப்பனாக பேசியிருக்கீங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க.
ஸோ நீங்கள் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோஸ் போய் செக் பண்ணுங்கள். நான் என்னோட எல்லா வீடியோஸோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த லிங்க் வந்து இருக்குங்க. என்னோட ட்ரேடிங் ஜேர்னி பார்ட் 1, 2, 3 அப்படின்னு 3 வீடியோஸும் இருக்கும். ஸோ அதனால் ட்ரேடிங்கை நீங்கள் கொஞ்சம் சீரியஸான ஒரு பிஸ்னஸாக நீங்கள் பார்க்குறீங்க, ஸோ ஃப்யூச்சரில் இதில் கண்டிப்பாக ஏதோ பண்ணணும்னு ஒரு வெறியோடு இருக்கீங்கன்னா தயவு செஞ்சு அந்த 3 வீடியோவும் போய் பாருங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுலேயே நான் சொல்லியிருந்தேன், நான் ஃபுல் டைம் ட்ரேடர் ஆனதுலேருந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு 3 மாதம் மட்டும் லாஸ் பண்ணியிருந்தேன், அதுக்கப்புறம் ஃபுல்லாக ப்ராஃபிட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து எப்போனா அந்த 2021 எண்ட்லன்னு நினைக்கிறேன், அந்த 22 ஸ்டார்டிங்கில் ஜான்வரி வந்து லாஸ்ன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபெப்ரவரியிலேருந்து கண்டினியூஸாக ப்ராஃபிட் தாங்க. ஒரு நாள் கூட நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து க்ளோஸே பண்ணலை க்ளோசிங் பேசிஸில். இது வந்து பெருமைக்காக சொல்லலைங்க, நான் வந்து அவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறேன் இவ்வளோ ப்ராஃபிட் பண்ணுறேன் அப்படின்லாம் சொல்லி எதுவும் சீன் போடுறதுக்குலாம் இல்லை. நம்ம வந்து கம்மியாக தான் ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்கோம், ஆனால் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கேன் அப்படிங்கிறது தாங்க நான் வந்து சொல்ல ட்ரை பண்ணுறேன். இங்கே உள்ள 95% ஆஃப் பீப்புள்னால அதை வந்து பண்ணவே முடியலங்க. ஸோ ரெகுலராக ப்ராஃபிட் பண்ணுறது எவ்வளோ கஷ்டம்னு ரொம்ப வருஷமாக அடி வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நல்லாவே புரியும். அப்போ இருந்து இந்த ஜான்வரி வரை எக்ஸாக்ட்லி 24 மந்த்ஸ் வந்து ஆயிருக்குங்க. ஸோ 2 இயர்ஸ் வந்து கண்டினியூஸ்லி ப்ராஃபிட் தான். 24 மந்த்ஸும் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. 25th மந்த்தும் நம்ம வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டா சூப்பராக ஒரு வீடியோ போடலான்னு ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஸோ 25 மந்த்ஸ் கண்டினியூஸாக ப்ராஃபிட் வந்து வந்திருக்கு அப்படின்னு சில்வர் ஜூப்ளி அப்படிங்கிற மாதிரி கெத்தாக ஒரு வீடியோ போடலான்னு நினச்சேன். ஆனால் 25th மந்த் தாங்க நம்மளுக்கு வந்து ஆப் அடிச்சிருச்சு. இதுக்கு முன்னாடி அக்டோபர்லேயும் ஒரு பெரிய லாஸ் வந்து வந்துச்சுங்க. இந்த மாதிரி ஃப்ரீக் ட்ரேட்னால ஃபின் நிஃப்டியில் 3.5 லட்சம் வந்து லாஸ் ஆயிருந்துச்சு. ஆனால் அப்போ கூட நான் வந்து எப்படியோ கஷ்டப்பட்டு அது எல்லாத்தையும் ரெக்கவர் பண்ணி பிரேக் ஈவன் பக்கம் கொண்டு வந்துட்டேன். ஒரு 7,000 8,000 பக்கம் ப்ராஃபிட்டில் வந்து முடிச்சிட்டேன் க்ரீனில் எப்படியோ. ஆனால் இந்த மந்த் வந்து நான் வந்து கொண்டு வரவே ட்ரை பண்ணலங்க, ரொம்ப பயமாக இருந்துச்சு. கேபிட்டல்லாம் 80% வந்து சும்மா விட்டுட்டு ஒரு 20 to 25% தாங்க மேக்ஸிமம் சும்மா லைட்டாக ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணி அதெல்லாம் ரெக்கவர் பண்ணணும்னு நான் நினைக்கல. நம்ம ஏதாவது அக்ரெசிவாக பண்ணி ட்ரை பண்ண போனால் கண்டிப்பாக இன்னும் பெரிய லாஸ் வரும் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே தோணுச்சு. அது போக உண்மையிலே ரொம்ப பயமாக இருந்துச்சுங்க. எனக்கு அந்த லாஸை பார்த்து பயம் இல்லைங்க. ஸோ 6 lakhs லாஸ் ஆகிட்டேன் அப்படிங்கிறத பார்த்து பெருசாக ஒன்றும் பயம்லாம் இல்லை. ஆனால் அது அன்னைக்கு எப்படி ஆச்சு, எந்த ஸ்பீடில் ஆச்சு அப்படிங்கிறத அவங்க யாராலையும் இமேஜினே பண்ண முடியாதுங்க. அந்த மாதிரி ஒரு சம்பவம் என் கண்ணுக்குள்ளே இன்னி வரைக்கும் அது நின்றுட்டே இருக்குது. ஏன்னா ஒரு 10 to 15 செகண்ட்ஸில் அது வந்து டக்குன்னு ஆயிடுச்சு, என்னென்னமோ ஆயிடுச்சு. ஸோ அது எப்படி ஸ்பீடாக ஆச்சு அப்படிங்கிறத நினச்சி தாங்க எனக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. ஸோ 6 lakhsங்கிற அந்த நம்பர் வந்து நம்மளுக்கு மேட்ரே இல்லை. அது ஒரு 4 மாதத்தில் உட்காந்தா மெதுவாக எடுத்துடலாம். ஆனால் அது ஆன விதத்தை பார்த்து தாங்க ரொம்ப மென்டலி ஒரு மாதிரி டிஸ்டர்ப் ஆகி கொஞ்ச நாளைக்கு கேப் விடலான்னு சொல்லி, கேப் விடணும்னு இல்லை, அக்ரெசிவாக ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணால் கொஞ்சம் ஏதாவது சொதப்பலாக போய் முடிஞ்சிருமோன்னு பயந்து ஸோ கொஞ்சம் மெதுவாகவே ரெக்கவர் பண்ணுவோன்னு சொல்லிட்டு தான் ஒரு 10 to 20% கேபிட்டல் வச்சு இப்போ வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து 6.25 லட்சம் வந்து அன்றைக்கி வந்து லாஸ் வந்து வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 1.5 லட்சம் பக்கம் ரெக்கவர் பண்ணி 4.87 lakhs பக்கம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கோம் ஃபெப்ரவரி மந்த்தை. ஆனால் பரவாயில்லைங்க, ஒரு வகையில் அந்த லாஸ் வந்து நல்லது தான். ஸோ எனக்குள்ளே சில சேஞ்சஸ்லாம் நடந்திருக்கு. ஸோ அது என்ன அப்படிங்கிறத நான் கொஞ்ச நாள் கழித்து நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து போடுறேங்க. ஸோ அது நம்மளை மென்டலி வேறு மாதிரி ப்ரிப்பேர் பண்ண வச்சுருக்கு. ஸோ இனி வரும் காலத்துலலாம் ஸோ நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பாடம் வந்து கற்றுக் கொடுத்துருச்சுங்க. ஸோ அதுக்காண்டி அந்த லாஸ்க்கும் அந்த சென்செக்ஸ்க்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் தாங்க சொல்லணும். அந்த வீடியோவை நீங்கள் யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா போய் பாருங்கள் வேணும்னா. ஸோ வீடியோவோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஒருத்தன் வந்து பிஎன்எல் ரிப்போர்ட்டை மறைக்கணும்னு நினச்சா யாரும் அந்த மாதிரி அவ்வளோ பெரிய லாஸை உட்காந்து காமிச்சிட்டு இருக்க மாட்டாங்க வீடியோ போட்டு. ஸோ அந்த இதை புரிஞ்சிக்காமல் எதுவும் சம்மந்தமே இல்லாமல் வந்து வளராதீங்க. ஸோ நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கனால நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வரணும்னு தான் நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் கரெக்டாக ஏதாவது ஆர்கியூ பண்ணுங்கள். ஸோ கரெக்டான பாயிண்ட்ஸ் வந்து முடிஞ்சால் எடுத்து வைங்க நம்மளுக்கு அகைன்ஸ்டாக. ஸோ என்னை பற்றி நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் வந்து யோசிக்கிறது கஷ்டம் தான், புரியுது. அதுக்குன்னு எந்த பாயிண்ட்டும் கிடைக்கலன்னு சொல்லி சம்மந்தமே இல்லாமல் ஆர்கியூ பண்ணாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்ல பாயிண்ட்ஸாக எடுத்து வைங்க. இந்த மாதிரி லூஸ் மாதிரி வந்து வளரிட்டு இருக்காதீங்க எவனும் வந்து. அதை சொல்லலாம் தாங்க இந்த ரிப்போர்ட் வந்து இன்றைக்கே போட்டேன். இல்லாட்டி நான் மார்ச் எண்டில் வந்து போடலாம் தான் நினச்சிட்டு இருந்தேன். எப்படியும் ஆல்ரெடி நான் வந்து எப்பவுமே இதெல்லாம் மறைக்கவே மாட்டேன். நான் பல வீடியோஸில் சொல்லிட்டேன், இந்த சேனலை எதுக்கு ஆரம்பித்தேன், எதுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆப்ஷன் ட்ரேடர்னு இப்படி ஒரு பேர் வச்சேன்.
ஸோ அது எல்லாமே நம்மளை ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு தெரியும். லிட்ரலி இந்த சேனலில் எதுவுமே நான் மறைக்க மாட்டேன், எல்லாமே ஓப்பனாக தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ நம்மளோட டிரான்ஸ்பரன்சி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா தயவு செஞ்சு நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்காங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ஏன் தான் இவ்வளோ யோசிக்கிறாங்கன்னு தெரில. அதுக்கு காசும் இல்லை, ஒன்றும் கிடையாது, ஃப்ரீ தான். ஸோ சும்மா நீங்கள் பெருசாக என் வீடியோஸ் பார்க்கலனாலும் பரவாயில்ல, சும்மா சப்ஸ்கிரைப் பண்ணியாவது வைங்க. ஸோ ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச டாபிக் உங்களுக்கு ஏதாவது ரிலவெண்ட்டாக இருந்தால் மட்டும் பாருங்கள். ஸோ ஆனால் சப்ஸ்கிரைபாவது பண்ணி வைங்க. இதுக்கு மேலேயாவது பிஎன்எல் ரிப்போர்ட் வந்து கேட்காம இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நான் வந்து அட்லீஸ்ட் 2 to 3 monthsக்கு ஒன்ஸ் அது கண்டிப்பாக போடுவேன். இதுவரை யாருமே பண்ணாததை நான் ஒருத்தன் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ சேனல் ஆரம்பித்தது 22 ஜூன்லேயோ எப்போன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஜூன் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் ஒவ்வொரு மந்த்தும் நான் வந்து ரிப்போர்ட்டை வந்து காமிச்சிட்டே தான் இருந்திருக்கேன். என்னோடய பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தாலே பிஎன்எல் ரிப்போர்ட்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட்டே இருக்கும். ஸோ நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நிறைய பேர் வந்திருக்கீங்க ரீசெண்ட் வீடியோஸில். ஸோ அவங்களுக்குலாம் மேபி நம்மளை பற்றி தெரியாமல் இருக்கலாம். அவங்களுக்காக நான் வந்து சொல்கிறேங்க, ஒரு மாதம் கூட விடாமல் அப்போ இருந்து இப்போ வர எல்லா மாதத்தோட பிஎன்எல் ரிப்போர்ட் வந்து நான் வந்து ரெகுலராக காமிச்சிட்ருக்கேன். அதனால் மை டியர் ஹேட்டர்ஸ், என்னை பற்றி நெகட்டிவ் கமெண்ட்ஸ் போடணும்னா ஏதாவது கொஞ்சம் லாஜிக்காக பேசுங்க. ஸோ என்னை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சிட்டும் பேசணும், நல்லாயிருக்கும். என்னை பற்றி தெரியாமல் பாதி பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இனிமேல் இந்த ஹேட்டர்ஸ் போடுற கமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து ஸோ அவங்களுக்குலாம் தனியாக ஒரு வீடியோ போட்டு அந்த வீடியோலேயே அவங்களெல்லாம் ரோஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருக்கேன். ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. முன்னாடியே இந்த ஐடியா வந்து இருந்துச்சு, ஆனால் பெருசாக ஒன்றும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வராது. ஆனால் இப்போ தான் ரீசெண்ட் டைம்ஸில் நம்ம இன்னும் நிறைய ஸ்கேம்ஸை வந்து எக்ஸ்போஸ் பண்ணோமோ, அதனால கொஞ்சம் எனிமீஸ், ஹேட்டர்ஸ், ஃபேக் ஐடிஸ் இது எல்லாமே கூடி இருக்கு. அதனால இனிமேல் அவனுங்க போடுற கமெண்ட்ஸை எடுத்து வச்சு ரோஸ்ட் பண்ணியே ஒரு வீடியோ வந்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிருந்தேன். ஸோ அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த மாதிரி வீடியோ போடலாமா வேணாமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கும் இந்த 2024 வந்து எப்படி போச்சு? ஜான்வரி மந்த்தும் பிப்ரவரி மந்த்தும் ப்ராஃபிட்டபிளாக இருக்கீங்களா, இல்லை லாஸில் தான் இருக்கீங்களா, இல்லை பிரேக் ஈவனில் இருக்கீங்களா அப்படின்னு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.